மதுரையில் 18 ஆண்டுகால உழைப்பில் உருவான 25,000 புதிய சொற்களை கொண்ட தமிழியல் கலை களஞ்சியம் வெளியிடப்பட்டது. மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் தமிழியல் கலை களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம், மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன், தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திருமலை மற்றும் தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன், இந்திய வரலாற்றிலேயே முதல் கலை களஞ்சியம் தமிழில்தான் வெளியிடப்பட்டது. தற்போது வெளியாகியுள்ள இந்த தமிழியல் கலை களஞ்சியம் 2500 ஆளுமைகளின் 18 ஆண்டுகால உழைப்பில் உருவாகியுள்ளது. இதன் மூலம் 25,000 புதிய சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் நூல்களை அடுத்தகட்டமாக டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் பேசுகையில், தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை மேம்படுத்த தமிழக அரசு வழங்கிய 2 கோடியுடன் எங்களது சார்பில் 1 கோடி வைப்பு நிதியாக அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நான் பொது வெளியில இதை சொல்ல வேண்டும். 2 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக அரசு தந்தது. 15 லட்சம் ரூபாய் செலவுக்காக தந்தார்கள், வேலையை தொடங்குவதற்காக. நான் அப்ப அரசுக்கு வாக்குறுதி தந்தேன். 2 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக நீங்கள் தந்தீர்கள் என்றால் நாங்கள் 1 கோடி திரட்டி வைப்பு நிதியாக போடுவோம் என்று சொன்னேன். அதுல 70 லட்சம் திரட்டி இருக்கிறோம். 30 லட்சம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் மதுரையில் இருந்தால் பேராசிரியர் திருமலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசனும் வாங்கி தரலாம். நாங்கள் அடக்கத்தோடு வாங்கிக் கொள்கிறோம். 1 கோடி வைப்பு நிதி ஜூலை மாதத்துக்குள்ள போடணும்.